கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மட்டுமா தேவன் பாடல்களை சங்கீதங்களை தேவன் வாசித்தார். இப்பொழுது நாம் தேவ செய்திகளை கடந்து இருக்கிறோம். இந்த செய்தியை ஆரம்பத்திலிருந்து முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்துள்ளார். 23/8/2026 FGC பகுதியிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் செய்த திருவைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எடுப்போம். லூக்கா என்ற சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். லூக்கா என்ற சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20-21. லூக்கா என்ற சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம் 20-21. வாசிமா ரெண்டு வாசிக்க. அப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. அடுத்த வசனம், இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவிடாது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். பெரிய சந்தோஷம். இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள். ஆமா, தேவனுடைய ராஜ்யம் எங்கோ இருக்குது நினைக்காதப்பா. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கிலீஷ்ல படி, வசனம் சொல்லிபடி. Now when he was asked by Pharisees when the kingdom of God would come, he answered them and said, the kingdom of God does not come with observation, nor will they say, see here or see there, for indeed the kingdom of God is within you. Within you. Within you. Hallelujah. தேவனுடைய ராஜ்யம் within you, உனக்குள்ளே வச்சுக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும், அது எந்த நாள் வரும் அப்படின்னு தேடிட்டு நேரத்தை வீணடிக்காத. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை தான் ஆதி மனிதன் எழுந்து போய்விட்டான். ஏதேன் தோட்டத்துல தேவனுடைய ராஜ்யத்தில் தான் அந்த ஆதி மனிதன் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கி ஜீவ சுவாசத்துக்கு ஜீவாத்மாவாகி ஜீவ விருட்சத்தை கனி, தோட்டத்தை எல்லா விருட்சத்தையும் புதிக்கலாம், ஜீவ விருட்சம். ஆனா ஒரே ஒரு கனி மட்டும் புசிக்கூடாது. அந்த நன்மை தெய்வ கனியை புசிக்கினாலே அங்கதான் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு விலகி சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு வந்துருவார். சொன்னாரா இல்லையா? கரெக்டா சொன்னார் பாருங்க. ஆண்டவர் கொஸ்டின் கொடுத்துட்டு ஆன்சரும் சொல்றவரு. நம்ம டீச்சர் மாதிரி கிடையாது. கொஸ்டின் பண்ணுறது ஆன்சர் சொல்லாதே நம்மள பாடு கொடுத்துருவோம் கிடையாது. நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்குது, ஜீவ விருட்சத்து கனி இருக்குது. கொஸ்டின் நீ எதை தெரிந்து கொள்ளணும் சொன்னாரா இல்லையா? ஆமா, ஏவாது பேருக்கு பாருங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சு கூட தவறானதான் போய் தெரிந்து கொண்டான். அப்போ இந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டாங்க. அந்த ஆதாம் ஏவாள் இருந்து எல்லாரும் ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போய் சாத்தானுடைய ராஜ்யத்தில் போயிருக்கிறாங்க. லூக்கால சொல்றாரு,
தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏது வராது. இதோ இதோடு பைபிள்ல வசனங்கள்லாம் என்னன்னா, இதோன்னு என்ன அர்த்தமா, மிகவும் நல்ல கண்ணத்தை உத்துப்பார். இதோ தம்பி என்ன பேரு, ராஜன் செல்வராஜ். இதோ செல்வராஜ், இதோ நல்லா கண்ணத்தை உத்துப்பாரு, உனக்குள்ளதான் தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. கையை தட்ட. ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் see. இதோ யோவான் சாலகர் எல்லாம் நடந்து போறாங்க, இயேசு போயிட்டே இருக்கிறார். அவர் என்ன சொல்றார், ஜனங்கள் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறார். இதோ நல்லா உத்து பாரு, ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் see, நல்லா பாரு, உனக்குள்ள தான் பார்க்க தேவனுடைய ராஜ்யம். இதோ அங்கே என்றோ இதோ அங்கே என்றோ வந்துச்சா வரலையா இப்படி கேள்வி கேட்டுட்டு நேரத்தை வீணடிக்காத. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. என்ன சொல்லப்படுது, within you, within you, God's kingdom within you. இது போதும், அவ்வளவுதான், போயிட்டே வேண்டியது. இது ஒரு வெளிப்பாடு தான் போதும். உலகம் உள்ள போனா எங்கேயும் போலாம். தேவனுடைய ராஜ்யமே எனக்கு ராஜ்யம் என்ன, அது ஒரு ஆளுகை. அங்க ராஜா இருக்கிறாரு, அங்க ராணுவம் இருக்குது. ஒரு ராஜ்யத்துல என்ன நடக்குது, அமெரிக்க ராஜ்யம், சைனா ராஜ்யம், ஐரோப்பா ராஜ்யம். இந்த ராஜ்யத்துல ராணுவ வீரர்கள், கப்பற்பட, விமானப்பட எல்லாம் இருக்குதா இல்லையா? அந்த மாதிரி தேவனுடைய ராஜ்யத்துல தேவ தூதர்கள், பரலோக தேவனுடைய வார்த்தை எல்லாமே இருக்குது. தேவனுக்குள்ள இருக்குது, எல்லாமே இருக்குது. தேவ நீதி, ஒளித்தேர்தல், அந்த சகல ஆசீர்வாதங்கள் எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறது. இப்போ ஒரு மனுஷன் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி அறிவில்லாதவனா இருக்கிறான். ஏசு என்ன சொல்றாரு, முதலாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். மனுஷனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதி தேடுறதுக்கு முடிய மாட்டேங்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையா, ஆனா மனுஷன் என்ன தந்தார், முதலாவது சாத்தானுடைய ராஜ்யம், பாதாள ராஜ்யத்தையும் அவர் அநீதியை தேர்ந்து நல்லா ட்ரெயின் பண்ணிக்கிறான். நல்லா நல்லா தாயி 2 வயசு குழந்தை என்ன பண்ணுது, திருடி என்ன பண்ணுது, கதுக்குடாது ஒழித்தா இல்லையா, ஏதோ நிறுத்துது. எங்க அதுக்கு யாரும் டியூஷனா வச்சாங்க? அப்போ டியூஷனே வைக்கிறதே இல்லை. சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு போய் சொல்றதுக்கு, தப்பு செய்யறதுக்கெல்லாம். ஆனா தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அது இயேசு மூலமா அது வெளிப்பட்டது. அதுதான் இயேசு மத்திய பார்க்க போதும் தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததுங்க. அந்த தேவனுடைய ராஜ்யம் எல்லோருக்குள்ள இருக்கு. சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல பாசைக்காரன் எல்லாருக்குள்ள அந்த தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. அதை யாரும் ஆக்டிவேட் பண்றதில்லை. ஆக்டிவேட்னா அதை யாரும் செயல்பட அமைதியா உள்ள வச்சுக்கிறாங்க. சிலுவையில் எல்லாத்துக்கும் எல்லாம் செய்து முடிச்சுட்டாரு. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை அது யாரும் ஆக்டிவேட் பண்ணாதே இருக்கிறனால பிசாசு ராஜ்யத்தை பண்ணி 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 தானும் ஆயிடுச்சு, குடும்பத்தையும் சமுதாயத்தையும் ஆயிடுறான். இருக்கிறதா இல்லையா? பிசாசு ராஜ்யத்தை நல்லா செயல்படுத்த தெரியுது. பாவத்தை, கவலை, பழம், வெறுப்பு, கசப்பு இதெல்லாம் பண்றானா இல்லையா? இதெல்லாம் பிசாசு ராஜ்யம். பிசாசு ரொம்ப சந்தோஷம். அப்படிப்பட்ட மனுஷன் பார்த்தா அவன் நாளும் பொழுதுல கைதில் தேய்ச்சி கட்டார் மாதிரியே இருப்பான். ஏன்னா டெவில் கிட்டம் சாத்தானுடைய ராஜ்யத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணான். சும்மா உட்கார்ந்துட்டாவே போதும். என்ன திருக்கு மைண்டு, நன்மை தீமை, கனி, நன்மார்க்க, துன்மா, சுயநீதி, அநீதி ஓடி ஓடி உடம்பெல்லாம் கெட்டு போகுது. ஆத்மா கெட்டு, தொழில் வியாபாரத்துல அசுத்தாய் வந்து பிரச்சனை கொடுக்குது. அதுல நல்லா ஆக்டிவேட் பண்றாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் யாரும் அதிகமா தேர்றது கிடையாது. அப்படி பழைய ஏற்பாட்டில் சிலர் தேர்ந்தாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, பேதுரு, மோசே, அவங்களாம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா தேவனுடைய ராஜ்யத்தை செயல்படுத்தினார்கள். பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தாங்க. மோசே தேவனுடைய ராஜ்யம் பஸ்கா ஆட்டு ரத்தம் வச்சு நிறைக்கால போசினாங்க. எகிப்து ராஜ்யம் என்ன ஆயிடுச்சு? அது பார்வோன் சமுத்திரம் போய் வீராங்க பாரு. அவங்கள ஆதாம் கூட பிறந்தவங்க.
பாதாள ராஜ்யத்தை ஆக்டிவேட் பண்றவங்க. ஆதாம் போலனா எகிப்தியர் தேவனுடைய ராஜ்யத்தில் இல்லாத ஆதாம் போல பிறந்தவன் நன்மை தீமை ராஜ்யத்தை ஜீவனை கசப்பாய்க்கிறாங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு அந்த நிலைக்கால போசும்போது அங்கே தேவனுடைய ராஜ்யம் செயல்படுது. சங்காரத்தை ஓடுறான், பொண்ணோடு வெள்ளியோட கடலே வழிவிடுது, யோர்தானுக்கு பெரிய காரியம்லாம் செய்யறாங்க பழைய ஏற்பாட்டுல. அந்த ஆட்டுக்குட்டி, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி புதிய ஏற்பாட்டுல ஏதோ உலகத்தில் பார்த்து சொல்லுறது இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, ஜீவ ஆட்டுக்குட்டி, அவர் தான் தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யம் யாரோட? இயேசுதான். கையை தட்டி அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் யாரு? யாரு தேவனுடைய ராஜ்யம்? அது அப்போ எங்க இப்போ அது வந்துச்சா வரலையா? தேவனுடைய ராஜ்யம்னா இயேசு. சாத்தானுடைய ராஜ்யம்னா ஆதாம். தேவனுடைய வார்த்தை மீறி ஏவாள் பிசாசு வார்த்தை கேட்டதுனால டெவில் ராஜ்யம். அது ஒரு பக்கம் கிரியை செய்யுது எல்லாருக்குள்ள. தேவனுடைய ராஜ்யம் இயேசு வந்துட்டாரா இல்லையா? சிலுவையில் ரத்தம் செஞ்சுட்டாரா? உலகத்தை எல்லாரும் மன்னிச்சுட்டாரா? அவர் வேலையை அவர் கரெக்டா செய்து தேவனுடைய ராஜ்யத்தை உலகம் எங்கும் சாப்பிட்டு போயிட்டாரு. இப்போ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. இங்க இருக்கிற எல்லாருக்குள்ள இருக்குது, எனக்குள்ளே இருக்குது. ஆனா அதுக்கு இடம் கொடுத்து அதை செய்து பாரு. நீ உலகத்தையே ஒரு பூமிக்கே உப்பாய் இருப்பாய். தேவனுடைய ராஜ்யம் இருக்கிற எல்லாருக்குள்ள இருக்குது. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா அது பாட்டு பாடுங்க. அப்போ சின்ன மனுஷனுக்குள்ள ஆமா பெரிய ஆண்டவர் இல்லைன்னா பெரிய பிசாசு தான் இருக்கான். அவன் மூலமா என்ன நடக்கும்? பிசாசு ராஜ்யம் தான் நடக்கும் குடும்பத்துல. சேட்டக்காரனாவே இருப்பான். இருக்காங்க பிசாசு சேட்டக்காரன் தானே. ஆமா தேவன் சேட்டக்காரன் கிடையாது, ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்ப பெரிய ஆண்டவர் சின்ன தாவீதுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தனால என்ன பண்ணாரு? கோலியாத் யாரு? சேட்டக்காரன். பட்டயத்தோடு ஈட்டியோடு வரான். அந்த இஸ்ரவேல் ஜனங்களே நிந்திக்கிறான். இஸ்ரவேல் சேனைகளையே விசுவாசத்தை நிந்திப்பான், தப்பிப்பான், எல்லாம் பண்ணிக்கிறான். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள யாரும் அவனை பார்த்தா அப்படியே பயப்படுறாங்க. ஆள் இப்படிக்கிறான், ராட்சதன் 9 அடி. ஆள் பார்த்து பயப்படுறாங்க. பட்டைய ஈட்டி எல்லாம் வச்சுட்டு வரான். அந்த சேனையே இஸ்ரவேல் சேனையே பயப்படுது. ஆனா ஒரு சின்ன தாவீது வந்தான், இந்த மாதிரி ஆடு மேய்க்கிற தாவீது. அவன் மட்டும் பயப்பட மாட்டான். ஏன் இல்லப்பா, அவனுக்கு ஏன் அந்த பயம் வர மாட்டேங்கிறா? தேவனுடைய ராஜ்யம் எனக்கு, நான் யுத்த சேதம் பண்ணப்பட்டவன், நான் ஒரு இஸ்ரவேல ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நான் நீதி ஆபிரகாம் சந்ததின்னு ஒரு அறிவு இருக்குது பாருங்க. உங்களுக்கு கூட அப்படிதான், நான் இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்டவன், இயேசு எனக்குள்ள இருக்கிறாருன்னா தான் உங்களுக்கு அந்த அறிவே வரும். இல்லைன்னா பயந்துட்டு அப்படியே முட்டி இடிக்குது. அவனை பார்த்தாக்கா, கோலியாத்தை பார்த்தாக்கா கட கட இடிக்குது, சவுலுக்கே இடிக்குது. எல்லாம் பயந்து போய் 40 நாளா பயந்து அப்படியே ஸ்டன்னா இடிக்கிறாங்க கோலியாத்தை பார்த்து. கீழே பார்த்தா அந்த கோலியாத்துக்குள்ள சின்ன பிசாசு. அவன் ஆதாம் மூலமா பார்த்தவன்பா. கோலியாத்து யாரு? ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவன். ஆள் தான் பாரியாக்குறான். உள்ள நன்மை தேவை பிசாசுக்குது. நல்லா தேவை நன்மை தேவை கடியை சாப்பிட்டு ஆதாம் ஏவாள் வழியா பத்து வந்துக்கிறான். உள்ள பிசாசு இருக்குது. ஓட போட்டு தள்ளிடுவான். உள்ள பிசாசு, மனுஷன் கொலைப்பாதங்க. ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்க? அவனை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா அந்த தாவீது மட்டும் தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறதே பழைய ஏற்பாட்டிலே அவர் விசுவாசம். தேவன் என்னோட இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சவுல் இதெல்லாம் போய் சொல்றான், இந்த மாதிரி நான் போறேங்கன்னா அவங்களாம் இல்லப்பா உன்னால முடியாதுப்பா, அவன் சிறு வயது முதற்கொண்டு ஒத்தை வரேன் அப்படி இப்படி சொல்றாங்க. இல்ல நான் ஒரு ஆடு மேய்க்கும் போது ஒரு கரடி வந்துச்சு, ஒரு சிங்கம் வந்துச்சு. சிங்கத்தெல்லாம் அடிக்க முடியுமா? கரண்டி அடிக்க முடியுமா? காமன் சென்ஸ் படி ஒரு மனுஷனால. ஆனா அங்கேயே கத்தரோடு இருக்கிறான். கத்திரை காலத்துல அவர் துதி எப்போதும். அதுதான்
ஆடு மேய்ச்சிருந்தாலும் சரி, உன் பின்னணி சாதாரண பின்னணியா இருந்தாலும் சரி, குடும்பம் எவ்வளவு ஏழ்மையா இருந்தாலும் சரி, கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அவர் சொன்னா பட்ச சங்கீதத்துல என் ஜீவன் உள்ள நாள் எல்லாம். அப்போ இதே தொழில் தான் அவருக்கு ராத்திரி பகவான். கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அந்த தேவனுக்கு உலகத்துக்கு கொடுக்க பரிசுத்தாவி அவன் மேல வர தேவதூதர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்க. ஒரு கரடியை கொன்றேன், ஒரு சிங்கத்தை கொண்டு ஆட்டை காப்பாற்றுறான். அந்த மாதிரி இவங்க ஒருத்தன்றான். அல்லேலூயா. அந்த சம்பவம் தான் அவனை ராஜா அவர் அழுகு வைத்தது. புரியலையா? அப்போ தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளே இருந்தா, அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகம், அதான் தேவனுடைய ராஜ்யம். பிசாசு ராஜ்யம் நன்மை தேவகனே தேவனுக்கும் காட்டும் உலகத்துக்கான பிசாசு இல்லவே இருப்பேன். பிசா சேட்டக்காரவே இந்த ஐக்கிய கொடுவேன். திருடவும் கொள்ளவும் அழிந்து வருகிறானே என்று நானும் அவர்களுக்கு ஜீவனை கொடுத்து ஜீவனுள்ள தேவனுடைய சேனையா வச்சுக்கிறார். அப்போ அந்த சிங்கத்தை கொண்டு ஆட்டை காப்பாத்துறான், கரணையை கொண்டு ஆட்டை காப்பாத்துறான். கட்சியில கோலியாத்துக்கும் நான் விடுதலையாகும் சொல்லி அவன் என்ன பண்றான்? யாரா போக்குடி பாப்பா பாரு, அவனோட அந்த சம்பவத்தை பாருங்க. ஆனா தைரியமா போறான் பாருங்க. என்ன கூட கந்தாத்து போறான், ஸ்வைட் அடிக்கிறான். நீயோடி நிந்திக்கிற இஸ்ரவேல் சேனை உள்ள கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தை கொடுக்கணும். நீ கர்த்தருடைய நாமம் என்னது? இயேசு நாமம்னா அது என்னது? ஏ டு ஜெட் பரலோக சேனை எல்லாம் புதிஞ்சு கிடக்குது இயேசு நாமத்துல. அவன் பிசாசு நாமத்துல வரான். இவன் இயேசு நாமத்துல வரான். இயேசு பிசாசு சட்டை போட்டா இயேசு செய்வாரா பிசாசு செய்வாரா? இயேசு தான் பண்ணுவாரு பிசாசுக்கு ஜீவனே கொடுப்பார். ஜீவ சர ஜீவனாந்த ஒய்தானே பிசாசு கையத்தை நிறையா. பிசாசு நன்மை செய்வதற்கு மரணத்தை தான் கொடுக்க தெரியும் அவனுக்கு. ஒரு மனுஷனுக்கு பிசாசு அவனுக்கு மரணத்தை தான் கொடுக்க தெரியும். நீ அவனுக்கு தப்பிக்கணும், நீ ஜீவனை கொடுத்தே தேரணும், வாய்ந்தே தேர்ந்த வாழ்க்கை. ஆமா, இயேசு ஜீவன் பரிபூர்ணம். நீ ஒரு கம்பல்சரி கொடுத்தே தேரணும். யாரோ எவரோ நினைக்காத கோலியாத்து. அது தாவீது, அது கோலியாத்து இல்ல, நமக்குள்ளே ஒரு கோலியாத்து, குடும்பத்துல கோலியாத்து. ஆதாம் போல பிறந்த பெத்த பிள்ளை, கட்ட மணி, கட்ட புருஷன் எல்லாமே கோலியாத்து தான். கேட்டப்பா, எல்லோரும் பாவம் செய்து எல்லாம் பிசாசு ராஜ்யத்தில் தான் இருக்கிறாங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சொந்த பந்தம் எல்லாம் ஆதாம் வழியாகிறாங்க. அவங்க அந்த வேலையை கரெக்டா செய்வாங்க. பாவத்தை மறைச்சு மேல போட்டுருவாங்க. அது ஜோரா நடக்குது உலகம் ஃபுல்லா. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க இயேசு சுற்றியும் பரிவு தேவன் தனக்கு கொடுத்து அந்த பிசாசுக்கு அவன் ரிலீஸ் ஆயிட்டான். அப்போ இயேசு அதான் செய்தார். மத்திய பார்க்கும்போது நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக குத்தாரா இல்லையா? யோசனையே பண்ண மாட்டாரு. யாரை பார்த்தாலும் முன்பின் யோசனையே கிடையாது. நல்லா தெரிஞ்சவருக்கு சாத்தான் ராஜ்யத்தில் வந்துக்கிறான். ஏவாலும் ஆதாமும் நன்மத்தை கட்டி சாப்பிட்டு பிசாசு ராஜ்யத்தையும் முன்னாடி வந்து நிற்கிறான்னு அவருக்கு நல்லா தெரியுது. முசலமே விசாரிக்கிறாரு. யாரை பார்த்தாலும் யாரும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அந்த ஜீவனை கொடுத்ததுமே அத்தனை லேகல் பிசாசு என்ன ஆகுது? 2000 பிசாசா ஓட்டே இல்லையப்பா, ஓட்டே இல்லையா? கொடுக்காதுதா அவன் வந்து இவரை போட்டு அட்டி பின்னி எடுத்துட்டு இருப்பான். அது அந்த ஏரியாவே காட்டிட்டு லேகல் பிசாசு தண்டை தானே வேற கிட்ட போவாங்க. கிட்ட போய் கச்சே சாப்பிட்டுருப்பான். அந்த அளவுக்கு பிசாசு கிட்ட. ஆனா இயேசு தைரியமா போறாரு. இயேசு தாவீது சிங்கத்துக்கிட்ட போன மாதிரி தைரியமா அவன்கிட்ட போறாரு. நீனா அவன் பார்த்து ஒதுங்கி போயிட்டு இருப்ப, ஓடி வந்து கச்சை கொடுத்துருப்பான். அவ்வளவு பிசாசுக்கு. ஆனா இயேசு தைரியமா போறார். நீ கூட தைரியமா போனோம். இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவனை தேவனுக்கு ஆதாம் கொடுத்து நீ நல்லா மெச்சூர்ட் ஆகிட்டா. அதுக்குதான் சொல்றது சத்தியத்தெல்லாம் சின்ன வயசுலேயே கேட்கணும். சின்ன வயசுலேயே தாவீது சின்ன வயசுலேயே அபியாசம் பண்ணிட்டு சிங்கத்தை இருந்து வெளியாக்கிறான், கரையில் இருந்து வெளியாகிறான், கோலியாத்தை கொண்டுக்கிறான். சும்மா ஒண்ணு ராஜா இல்லை, பெரிய ஆளா முடியாது. இந்த கிறிஸ்துவை இந்த தேவ நீதிக்கு உயிர்த்த தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உணர்வுபூர்வம் கொடுத்து பாரு. ஏதோ ஒரு மிராக்கிள், அற்புதம், டிவைன் அற்புதம், தேவனுடைய அற்புதம் நடக்கும். தேவனுடைய பரிசுத்தாவியானவர் வந்து அந்த பிசாசின் கண்ணிகளுக்கு தப்பித்து தான் ஆகணும். அததான் இயேசு செய்தாரு. கண்ணால் பார்க்க முடியல, கையால் தொட முடியல தேவனுக்கு பரிசுத்தாவியானவர்லாம். ஆனா ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்தை பேசுறாங்க. அசுத்தாவியெல்லாம் ஓடிட்டு பசுத்தாவி வந்துட்டு உடனே என்ன ஆயிட்டான்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டானா? தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளேதான் இருக்குது, அவனுக்குள்ளேதான் இருக்குது.
இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தார்கள் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் உள்ளதா இருக்குது. அந்த லேகோட் பிசாசுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. ஆனா அவன் அதை ஆக்டிவேட் பண்ணல. நண்பத்தையுமே பேசி 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 பிசாசா வர வச்சுக்கிறான். ஏன் சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு வழியா எல்லாருக்குள்ள அந்த தேவனுடைய ராஜ்யம் இருக்குதா இல்லையாப்பா? ஆனா அதை செய்யல. அவன் நண்பத்தையுமே பேசிக்கிறான். நன்மை தீமை, நல்லது கெட்டது. அந்த கனியை புசிக்க நாளில சாவுக்கு அதிபதி பிசாசு வருமா வராதா? வந்து 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 ஒரு பிசாசு 100 பிசாசு 2000 பிசாசு ஆயிடுச்சு. தீமையான காரியம். அதுதான் சொல்றது. நன்மை தீமையை பேச பேச அது ஏதோ ஒரு அசுத்தாய் வந்து வியாதி வருவன் தரித்திரம் அசுத்தம் ஏதோ ஒரு ஆவி இருக்கத்தான் செய்யும். அதுதான் கிறிஸ்துவ தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுக்கு முழு உலகத்துக்கு பேச ஆரம்பிச்சுன்னா அசுத்தாய் ஒரு ஜீனியஸா தான் கேட்க போனாலும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை அவனுக்கு ஆக்டிவேட் பண்ண தெரியல. அவனுக்கு 2000 பிசாசு பிடிச்சவனுக்கு பிசாசு ராஜ்யம் மட்டும் நல்லா பண்ணுது. போனா கனி சபிக்கிறது, நிந்திது, கெட்ட வார்த்தை பேசுறது, குடிக்கிறது, விபச்சாரம் பேசி எல்லாம் எல்லா எதிர்ப்பா இருக்குது அவங்கள. சண்டை போறது, சாடி பகை கசப்பு வைராகி எல்லாம் சுத்தாவே இருக்குது அவங்கள. ஆனா ஏசு போனதுமே அவன் பார்த்ததுமே பாரு, என்ன பாவம் பண்ணடா அக்கிரம் பண்ணடா அவனை எதுவுமே சொல்லல. அகாபி அன்பு. அல்லேலூயா. அன்பு ஜீவனே கொடுக்குதா இல்லையா? இயேசு ஜீவன் பரிவு அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாரத்தை மூடு கொடுத்தாரு. கொடுத்ததுமே எல்லா அசுத்தாய் அவனுக்கு கை கொடுத்து அசுத்தாய் வந்தது சொஸ்த புத்தி அடைந்தான். அல்லேலூயா. அப்புறம் என்ன பண்ணாரு? தக்கப்போல போய் 10 நாடுகள்ல போய் அவனையும் ஊழிக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை தான் பிரசவம் பண்ணானா. பண்ணிருப்பா அவன் இடத்தாலும் வீட்டாலும் கர்த்தருடைய இறங்கி செய்ததெல்லாம் போய் அறிவி என்ன செஞ்சாரு? அவனுக்கு ஜீவனை தான் கொடுத்தாரு. ஜீவ சங்கரம் நட்டத்தை மரியத்தை சாமி கிடக்கிறது. இயேசு ஜீவனை தேவ நீதிக்கு உயிர் கொடுக்குறாரு. அதை போய் பிரசவம் பண்றான். பிரசவம் பண்ணாங்க. எல்லாரும் ரசிக்கப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்டார்கள். அசுத்தாவில ஓடிச்சு. நீ கூட அப்படி ஆகிட்டோம். அல்லேலூயா. சரி, அப்போ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கு. இந்த வசனத்தை இன்னையோட தேவனுடைய ராஜ்யம் எங்கேயோ இல்லை, எனக்குள்ளே இருக்குது. ஏசு எனக்குள்ளே இருக்கிறா. நான் பகை கசப்பு வைராக்கியம் கோபத்தெல்லாம் ஆக்டிவேட் பண்ண மாட்டேன். தேவி நீங்கள் சபிக்கிறவரை ஆசிரி பகை கொடுக்க நன்மை செய்யும் சத்ருக்களை இயேசு சிதேகம் ஆசீர்வாதம். இயேசு ஜீவன் பரிவித்து ஆசிரியர் பகை நன்மை இயேசு ஜீவன் வானத்தில் சகல கொடுக்கிறது எல்லாம் ஜீவனுக்குள்ள செய்யுது. அதான் தேவனுடைய ராஜ்யம். உனக்குள்ள அசுத்தாயோட குடும்பத்துக்கு அசுத்தாய் போறதுலாம் அசுத்தாயோட அதை நல்லா மெச்சுதாயிட்டோம். எல்லாருக்கும் தேவனுடைய ராஜ்யம் வந்து சிலுவையில் இயேசு ரத்தம் இப்ப பிதாவே இவர்களுக்கு மன்னிப்பு சொல்லி ஜீவ சொல்ற ஜீவனத்தை ஆதாரத்து முழு உலகத்துக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா பிசாசு ராஜ்யம்னா சபையில கூட என்ன இருக்குது? பகை கசமா தான் இருக்குது. நண்பத்தை காட்டுறதுனால சபையா அசுத்தாவே தான் இருக்குது. ஊழிக்காரன் கூட முழு உலகம் ஒரு நாளுக்கு நண்பத்தை காட்டுறது பகை கசம் ஒரு நாள் கூட பிசாசு வரப்படனாப்பா. ஏன் சொல்லியிருந்தாரு? தேவனுடைய ராஜ்யத்திலே இருந்தாரு. பத்தை பார்க்குங்கால பிதா 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 பிதாவுக்கு ஒப்ப மனுஷன் சேட்டக்காரன் தான். பரிசை சரிசை எல்லாம் சேட்டக்காரன் தான். ஆனா ஜீவ சொல்லு ஜீவனத்தை கொடுக்கிறாரு. சபிச்சாலும் பகைச்சாலும் நிந்திச்சாலும் தூசித்தாலும் அவர் நம்ம சொன்னாரே இல்லையா? நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக. அப்ப பாதாள ராஜ்யத்தை தேவனுடைய ராஜ்யத்தை இயேசு தேவனுடைய ராஜ்யத்திலே நல்லா இருந்தாரா? அநேக ஆசீர்வாதம் வந்தாரா? அவர் போய் நின்னா பிசாசெல்லாம் ஓடிச்சா தேவதூதெல்லாம் வந்தாரா? இப்ப ஆதாமுக்குள்ள இருக்க போறியா? நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்க போறியா? ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் கொடுத்த அதே சாய்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துங்கிறாரு அவரு. நான் ஆதாமுக்குள்ள பார்த்துருங்க. எங்க மூதாதிரி ஆதாம் பாட்டி எல்லாம் எப்படி வாழ்ந்து எப்படி பிசாசு ராஜ்யத்துல வாழ்ந்து பிசாசு ராஜ்யத்துல அப்படியே போய் சேர்ந்தாங்க. அப்படியே இருந்தா இருக்கலாம். ஆதாம் ஏவாளை போல நன்மை தீமை சாப்பிட்டுட்டு முன்னிட்டு பூமி சபிக்கப்பட்டிருக்கும் முள்ளுக்கும் முளைக்கத்தான் செய்யும். வரது பிசாசு வரதான் செய்யும். உரிமையா வருவான். திருடமும் கொள்ளும் வழிக்கு வருகிறானே என்று இல்ல. நான் மோசே மாறி, ஆபிரகாம் மாறி, எஸ்தர் மாறி, பேதுரு மாறி, பவுல் மாறி, இயேசு மாறி நான் ஜீவ விஷயத்துக்கு தான் கொடுப்பேன்னா கொடுக்கவும் செய்யலாம். சாய்ஸ். இப்ப கூட சாய்ஸ் இருந்தாங்க. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல பாவத்தின் சம்பளம் மரணது, தேவநீதி உயிர்த்தது. நீ எதை தெரிந்து கொள்கிறாய்? மரணமும் ஜீவனும் உனக்கு முன்பே வைத்திருக்காங்க. வந்து உபாகமும் 30ஆம் அதிகாரம்
உபாகமம் 30 உபாகமம் 30 19 படி. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. போதும். எல்லாரும் வசனம் எடுங்க. படி ஏற்பாட்டுல 263 முக்கியமான வசனம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19வது. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும். ஜீவனையும் மரணத்தையும். மரணம் என்னது? பாதாள ராஜ்யம். ஜீவன் என்னது? தேவனுடைய ராஜ்யம். தேவனாவே ஜீவன். நன்மத்தையும் அறியத்தக்கவர் கிடையாது தேவனே. அது நம்முடைய வேலையே கிடையாது, நம்ம சாயலே கிடையாது. தேவனுடைய சாயலின்படி தேவனுடைய ரூபத்தின் படிதான் உண்டாக்குறாங்க. அந்த சாயல் என்னது? இயேசுடைய என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். சோயே ஜீவன் ஆஃப் God kind of life. நன்மை தேவன் மேன் கைண்ட், நல்லவன் கெட்டவன். அந்த நன்மை கட்டி கூட எதுக்கு வச்சாரு? அந்த நன்மை சாப்பிடாத மச்சான் இப்போ தீமையே இருந்தா 100 தீமை கனியா இருந்தா எல்லாம் அப்படியே அச்சு வச்சு அப்படி பிச்சாதாவே இருப்பான். கொஞ்சம் எதுக்கும் நன்மை கலந்து அதான் மனுஷன் எப்படிங்கிறான்? இயேசு தெரியாத கூட நண்பாட்ட வாயினா இல்லப்பா. அந்த கனி கொஞ்சம் நல்ல கனி இவருக்கெல்லாம் ஜனங்களுக்கு அவன் அதே போதும் நினைச்சான். புரியுதப்பா? நல்லவனாக இல்லை, எல்லாம் விருப்பமாகறான். கட்டின மனைவி பத்து பிள்ளைகளெல்லாம் நல்லா வளர்ந்து நல்லதெல்லாம் செய்யறானே இல்லையா? நன்மை தீமை 2 கணிக்குது. ஆனாலும் சாகவே சாவாய். நீ அந்த நன்மார்க்கத்தின் மூலமா அந்த நன்மையான காரியத்திலிருந்து நீ ஜீவனுக்கு வந்து தப்பன வந்து சேர்ந்தனை. புரியுதா? புரியலையா? அப்போ அந்த நன்மையும் தீமை கலந்து இருக்கிறதுனால மனுஷர்களை நல்லவன் கட்டணாவே இருந்து சாக கிடக்கிறான். பிசாசுக்கு மாட்டிட்டு பிசாசுராஜன் அவன் ஜீவனுக்குள்ள வரணும். அப்போ நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. ஜீவனை தெரிந்து கொண்டு சொன்னாரா இல்லையா? அதான் ஜீவன்னாக தேவனுடைய ராஜ்யம். அந்த ஜீவனை தேவன் நீதிக்கு உரித்தது. கான்பிடன்ஸ், தைரியமா படப்படப்பு, பயம் என்னவோ ஏதாவோ நன்மை தீவிர கண்டிப்பா எதிர்கால டேக்டர் தான். ஜீவ விஷயத்துக்கு தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகம் குத்துதுன்னு சொல்லி பாருங்க. இதே அசுர தைரியம் வரும். எல்லாருக்கும் ஆதாம் இருந்து 2வது தேவ நீதிக்கு உயிர்த்தது வாய்னெல்லாம் கொடுக்குற சொல்லும் போதே கண்டிப்பா இதயத்துல பயம் கவலை எதுவுமே இருக்காது. ஏன் அப்படித்தானே பார்த்தாரு? அவர் ஜீவன் உள்ளவர். பேயை பார்த்து பயந்தாரா? மதத்தை பார்த்து பயந்தாரா? கடலை பார்த்து பயந்தாரா? காற்று கடலை பார்த்து பயந்தார்? எதுவுமே பயப்பட மாட்டார். ஏன்னா தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகுது ஒன்னும் அவர் சேதப்படுத்த மாட்டார். தேவதூதரா சுழித்து இருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்துக்குள் வந்துட்டாங்க. தைரியமா இருக்கணும். அதே நேரத்துல உன்னை சுத்தி இருக்கிறாலும் ஆதாமுக்குள்ள இருக்கிறாலும் பிரச்சனை பண்றாங்களாவே இருப்பாங்க. ஆச்சரியப்படக்கூடாது, திகைச்சு போயிடக்கூடாது. நீ அவங்களோட சேர்ந்து நன்மை தீமைக்கு இறங்கிடக்கூடாது கீழே. அப்போ கிறிஸ்துக்குள்ள இருக்க எந்த மனுஷனும் உன்னை நஷ்டப்படுத்த முடியாது, உன்னை அழிக்க முடியாது, திருட முடியாது, கொல்ல முடியாது. ஆனா கிறிஸ்துவை நீ உணர்வு பூர்வமா ஆதாம் வந்து முழு உலகையே சபிதான் பண்ணியிருந்தாரு. அவர் கொலை செய்ய வகை தர்றாங்க, துரோகம் கூட வகை தர்றாங்க. ஒருவன் அவர் பேர் கை போட முடியல. அப்ப என்ன பண்ணாரு? கொலைகாரங்கள்லாம் சபிக்கிறோம், பகைவர்கள் ஜீவனை பறிச்சு கொடுக்குறாரு இல்லையா? சும்மா இல்ல. ஆமா நான் எப்படி ஒன்னா இருப்பேன், எனக்கு எல்லாம் நடக்கணும்னா நடக்காது, வாலண்டே கொடுக்குறாரு. அதனால அவருடைய வேலை வருகிற வரைக்கும் அவர் பேர் ஒருவனும் கை போடவில்லை. ஒரு வியாதி பிடிக்கல, ஒரு சாபம் பிடிக்கல, ஒரு மரணம் பிடிக்கல, ஒரு தரித்திரம் பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. அப்போ எழுப்பிலே போற நம்ம யாராவது கெட்டு பேசிட்டா அவர் ராத்திரி ஃபுல்லா தூங்க வர மாட்டேங்குது. அவர் என்னடோ கேள்விக்கிட்ட பரியாசம் கூட என்னடோ பண்ணி பாக்குறாரு. பரிச்சயத்தை வேத பாருங்க, ரோமர்கள் என்ன பண்ணாலும் அவர் இதயம் வந்து ஜீவனுக்குள்ளே இருக்குது. புரியுதா? புரியலப்பா? இதெல்லாம் ட்ரைன் பண்ண. யாராவது பேசிட்டாங்க அவங்க மகன் கஷ்டப்பட்டு இருந்தா நீ ஒரு நன்மை தேவை, அவனும் ஒரு நன்மை, அவனும் சபிக்கப்பட்டிருப்பான், நீயும் சபிக்கப்பட்டிருப்பான்.
அப்போ கிறிஸ்துக்குள்ளே இருக்க வேண்டும். அதான் தேவனுடைய ராஜ்யம். அது இங்கிலீஷ்ல லூக்கா 17:21 படிங்க. இங்கிலீஷ்ல 17:21. Within you. புரியுதா? அது மறக்காத, அது வேண்டாம். Within you. எனக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்குது, சாத்தானுடைய ராஜ்யம் இருக்குது. ஆனா சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு மறித்து நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிறகு இதைத்தான் நான் காட்டுவேன். ஒண்ணுமே இல்ல. தாவீது ஆடு மேய்ச்சிக்கிறான், கையில கார் கொஞ்சம் ஆடு மேய்ச்சிருந்தான். அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் படி வாழ்ந்ததுனால பெரிய ராஜாவை கண்ணு கணக்குல பொண்ணு வெளியெல்லாம் கூஞ்சி போச்சு. அவனுக்கு கூஞ்சிச்சா இல்லையா? அதே மாதிரிதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீ இச்சிக்கப்படத்தக்க சகலம் உனக்கு வீடு, மன, தோப்பு, துறவு சகலமும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு. அந்த தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுக்க 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 சிறைச்சாலையிலிருந்து எங்க போவ? எகிப்துக்கு அதிபதி ஆவ. யோசேப்பு அப்பா அம்மால அநாத பெண்ணு, 120 நாடுகளுக்கு ராஜாத்தி. ஆபிரகாமு சகல காரண ஆசீர்வாதம். ஈசாக்கு பஞ்ச தேசத்தை விளைவிச்சாலும் 100 மடங்கு விளைச்சது. கோடும் தனிமா போன யாக்கோபு 2 பரிவாரம். அவங்களாம் பழைய ஏற்பாட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் ஆட்டுக்குட்டி நீதிமான ஆக்கப்பட்டவங்கள அப்படி வாழ்ந்தானா இயேசு ரத்தத்தின் மூலமா நம்ம எப்படி வாழணும்? அல்லேலூயா. ஆனால் ஒரு நம்பிக்கையான செய்தி, தைரியமான செய்தி, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குது, எனக்குள்ளே இருக்கு. அந்த தேவன் ஜீவனாகிறாரு. அந்த ஜீவன்ல தேவ நீதிக்கு உடித்து தருகிறது. பரலோக ராஜ்யம் இருக்குது. அதை நான் தேவனுக்கு சேர்ந்து போறேன். எனக்கு ஆதாமுக்கு முழு உணர்வுமா செலுத்திக்கிட்டே இருக்க போறேன். புரியுதா? அதனால யாராவது பிரச்சனை பண்ணா பேக்கு மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கலாம். ரொம்ப போதும் பார்த்தா விலகி இருக்கலாம். ஏசு கடிந்து கொண்டாரு ஜனங்களை. அப்பாலே ஒரு சாத்தானை கொடுத்துட்டாரு. யார பேசுவேன் சொல்றாரா இல்லையா? அப்புறம் ஒரு இடத்துல என்ன பண்றாரு? சாட்டை கூட எடுக்கிறாரு. தேவாலயத்துல அரைச்சு பின்னி எடுக்கிறாரு, எல்லாம் தொத்துறாரு. ஆனா இதயம் உள்ள ஜீவன்ல இருந்துக்குது. புரியுதா? புரியலையா? யாரையும் சபிக்க மாட்டாரு. சபிச்சாவே அவர் வீடு போச்சு, அவள் தான். நன்மை தேவை காட்டினாவே வேலை வந்துச்சு. சிலுவை கொண்டு போய் அப்பயே நிறுத்திட்டு இருப்பாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த நன்மை தேவை கனி எப்போ அவருக்கு காட்டின ஏத்துட்டாரோ அன்னைக்குதான் அவர் சிலுவைக்கு போனாரு. விளைச்சா விளைக்கலையா? அப்போ ஜீவ விசத்துகள் இருக்கிற வரைக்கும் ஒருவனும் அவர் மேல் கை போடல. எந்த ஆபத்துக்கும் நாசமும் எதுவும் அவர் சேதப்படுத்தல. அப்போ அவருடைய வயலை வருகிற வரைக்கும் ஒருவனும் அவர் மேல் கை போடல. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்கிறாரு. ஒரு சாபம், ஒரு மரணம், ஒரு தரித்திரம், ஒரு பிசாசு அவர் ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ ஜீவ விருட்சத்துக்கடியே தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுக்க அபியாசப்படுத்தி ஒரு நல்ல தாவீதை போல, ஒரு ஆபிரகாம் போல, ஒரு ஈசாக்கு போல, ஒரு பேதுரு போல, ஒரு பவுல போல இருந்தா நீங்க தான் உலகத்துக்கு ஒளி உப்பாக இருக்கும். குடும்பத்துக்கே இருக்க முடியும். உங்க குடும்பத்தை எந்த பிரச்சனை நீங்க மேற்கொள்ளலாம். கிறிஸ்துக்குள்ளே தான் நான் இருக்க போறேன். தேவ நீதி முடித்தது. எங்க அம்மா பேர் சொல்லி, அப்பா பேர் சொல்லி, அண்ணன் பேர் சொல்லி, மாமன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகம் பண்ணா ஒரு அசுத்தாய் போய் பசுத்தாய் வரணும். ஏசுனார் மாதிரி பட்டு நடக்கலாம். சோத்து போக கூடாது. நல்ல மெச்சூர்ல நல்ல பலனா தான் இந்த ஜீவன்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தரின் பலன். அல்லேலூயா. அதனால அப்படித்தான் பாக்குறோம். இந்த இது உபாகமம் 30:19 இங்கிலீஷ்ல படிங்க. உபாகமம் 30:19. வசனம் சொல்லிபடி உபாகம். Blessing and curse. Now choose life so that you and your children may live. அப்போ லைஃப் அண்ட் டெத், லைஃப் ஜீவன், டெத் மரணம் ஏதேன் சொல்றது அதான். உபாகம புத்தகத்துல அதான், மத்தேயு மார்க்கு காலே அதான், வெளிப்படுத்தல் புத்தகத்துல அப்படிதான், இன்னைக்கு அப்படிதான். லைஃப் அண்ட் டெத், சூஸ் லைஃப். கொஸ்டின் கொடுத்துட்டு டீச்சரு 4 கொடுத்துட்டு இதை தெரிந்து கொண்டு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மார்க் எவ்வளவு வரும்? 100க்கு 100 வரும். ஆண்டவர் ஜீவனையும்
மரணத்தையும் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும். ஜீவனுக்குள்ள ஆசீர்வாதம், மரணத்துக்குள்ள சாபம் இருக்குது. இது சொல்லிட்டு சூஸ் லைஃப், ஜீவனை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லிக்கிறாரு. ஏன்டா இந்த ஏவாளு எல்லாம் சொல்லி அந்த மரணத்தை போய் தெரிந்து கொண்டாலும் அன்னிலிருந்து உலகம் ஃபுல்லா நோவா காலத்துல உலகமே போச்சு. நோவா மட்டும் தேவனுக்குள்ள இருந்தனால காக்கப்பட்டான். இன்னைக்கு 2026 இன்னைக்கு என்ன தேதி? 23 ஆகஸ்ட். இன்னைக்கு தேவசனம் தான். காலையில் எழுந்ததுமே தோட்டத்துல தூங்கி எழுந்ததுமே 2 மரம் நிக்குது. நன்மத்தை மறியத்தக்க மரம், ஜீவ விருட்சம் வாசப்படியிலே நிக்குது. தோட்டத்தின் நடுவிலே சாப்பாரு. தூங்கி எழுந்ததுமே, நீங்க கூட தூங்கி எழுந்ததுமே நன்மத்தையுமே ஜீவன், அசுத்தாவி பசுத்தாவி, கிறிஸ்து ஆதாம். எதை தெரிந்து கொள்ள பாருங்க? ஜீவனை தெரிந்து கொண்டா இயேசுவே வழி சத்தியமா. அதான் தேவனுடைய ராஜ்யம். புரிஞ்சுச்சா? தேவனுடைய ராஜ்யம் என்னது? இயேசு. அந்த இயேசு நானே வழி சத்தியமா. அததான் வந்து சொல்லிட்டு போனார். மத்திய மார்க் சொல்லிட்டு சிலுவையில போய் அந்த ஜீவனை கொடுத்துட்டு கட்சியில இந்த ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு. எல்லாம் சாத்தாவுடைய ராஜ்யத்துக்கிறாங்க. பிரசங்கமே ஜோய ஜீவன் தான் இயேசு பண்ணது. அவர் வார்த்தையே ஜீவ வார்த்தை தான். நண்பத்தையுமே பேசவே இல்லை. அந்த கனியை பறிக்காத பிரிக்காது தொடாது சொல்லவே அவர் தான். திருப்பி அதை பண்ணி சொல்லுவாரா? அப்போ ஜீவ வார்த்தை. சரீரம் ஜீவ சரீரம், கண்ணு ஜீவ கண்ணு, காது ஜீவ காது, ஆற்று லக்ஸ் எல்லாமே ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ வார்த்தை, ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம். டோட்டலா ஜீவனுக்குள்ள வரணும். நன்மத்தேம கனி, நன்மத்தேம சரீரம், நன்மத்தேம ரத்தம், நன்மத்தேம தொழில், நன்மத்தேம வியாபாரம். வான பூமி உண்டு, பூமியே சபிக்கப்பட்டு போச்சு. குடிக்கிற தண்ணி, சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் ஆதாம் வழியா சபிக்கப்பட்டிருக்குது. அதுதான் ஜபம் பண்ண. சாப்பிடும் போது ஜபம் பண்றீங்களா இல்லையா? என்ன ஜபம் பண்றீங்க? அந்த சாப்பாட்டுக்கு சாப்பாட்டை என்னவோ மாத்துறீங்க. சாப்பாட்டுக்காக ஜபம் பண்ற மாதிரி என்ன பண்றத? அது நன்மை தேவை சாப்பாடு. நீ சிஎம்ஸ்ல போய் பாரு, எல்லாம் கோட்டீஸ்வரன் தான், எல்லாம் மினரல் வாட்டர் தான் குடிக்கிறான். அவனுக்கு தான் இல்லாத லங்ஸ் உடம்பெல்லாம் பாதிக்கப்பட்டு பெரிய பெரிய வியாதியில வந்து இல்லப்பா. நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்றான். இல்லை, நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்றான். நல்ல மட்டன் எல்லாம் சாப்பிட்றான். ஆனா என் தாயினை பாவத்தை அதனால மினரல் வாட்டரா குடிச்சா கூட அவனுக்கு வியாதி வருது. ஏன்னா ஆகாரம் சபிக்கப்பட்டிருக்குது, தண்ணி சபிக்கப்பட்டிருக்குது. ஜபம் பண்ணியே தரணும். அது என்னவோ மாத்திரம்னா சாப்பாடு ஜபம் பண்ணும் போது நன்மை தேவ சாப்பாடு ஜீவ தேவன் தனக்கு உலகத்துக்கு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் கொடுப்பாங்க. அது சாப்பாடு என்ன ஆகுது? நன்மை தேவ சாப்பாடு ஜோயே சாப்பாடா மாறுது. ஒரு நாள் எனக்கே ஆச்சரியமாச்சு. எதுக்கு ஜபம் பண்றோம்? அது நன்மை தேவையே ஜீவனா மாத்திரம். அந்த ஆகாரத்தை தண்ணி ஜீவ தண்ணியா மாத்திரம். புரியுதா புரியலையா? அப்ப ஜபம் பண்ணும் இயேசு நாமத்துல அந்த ஆகாரத்தை ஆஸ்வதிக்கும் போது இந்த இயேசு ஜீவன் பரிமுத்தியம் பட்டது. அந்த ஆகாரம் நீ கூடு குடிச்சாலும் சரி, சாதாரண தண்ணி அது மேல அபிஷேகம் வருது. அப்பத்தையும் தண்ணீர் ஆஸ்வதி அந்த வியாதி உங்களை விட்டு விளக்கவே எவ்வளவு சொல்லிக்கிறார் பாரு. இந்த மாதிரி எல்லாமே நன்மை தீமை இருக்கிறதுனால எல்லாம் நம்ம மரணத்துக்கு நேரம் அனுபவமா நடந்தது. அப்போ ஆகாரம் சாப்பிடும்போது கை வச்சு இயேசு நாமத்துல இயேசு ரத்தத்துல கழுவி சுத்திகரித்து ஆகாரத்தை ஆஸ்வதிக்கிறேன். இயேசு தண்ணியை திராட்சமா மாத்தினாரா இல்லையா? அது மாதிரி நன்மத்தையும் ஆகாரத்தை ஜீவன் உள்ள ஆகாரமா மாத்தினா இயேசு நாமத்துல தேவன் தனக்கு இந்த ஜீவ ஆகாரம்னா ஆகாரம் ஆஸ்வதிக்கப்படும், தண்ணி ஆஸ்வதிக்கப்படும், எல்லாமே ஆஸ்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தை ஜீவனா மாற்ற தெரியும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவன். ஒரு மனுஷனே நன்மை தீமை அறியத்தக்கவன். அவன் எப்படி டோட்டலா அவனை ஜீவனா மாத்தாரு? லேகோர் பிசாசு ஜீவ சொல்ல ஜீவன தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் அப்படியே ஜீவன் உள்ளவனா மாற்ற உலகம் அப்படியே பிசாசா போய் சபிக்கப்பட்ட அந்த லேகோர் பிசாசு ஆசீர்வதிக்கப்பட்டவனா மாறினான். கையை தட்டி அல்லேலூயா. அந்த மாதிரி ஆகாரம், நான் சாப்பிட்ற ஆகாரம் ஜீவ ஆகாரம், ஜீவ தண்ணி. அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும் போது அந்த ஆகாரம் அப்படியே ஜீவ ஆகாரம் ஜீவ தண்ணியா மாறுது. அது உள்ள போய் வியாதி எல்லாம் சுகமாக்குது. அப்பத்தையும் தண்ணீரையும் எல்லாத்தையும் ஜீவனுக்குள்ள கொண்டு வரணும். அப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. அப்ப நீங்க எங்க போனாலும் சாத்தானுடைய ராஜ்யத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கிறான். போறதுல வரதுல எல்லாம் கண்டிப்பா பிரச்சனை உள்ள மனுஷனா தான் இருப்பான். அவனுக்குள்ள ஜீவனுள்ள காரியங்களை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து அவனை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கத்து குத்திட்டேன்னா, அதுல நல்லா மெச்சூர்ட் ஆயிட்டுனா, அவனை
அவனை காப்பாற்றி விட்டாய், அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவன் பிரவேசிப்பான் பார்க்கிறோம். அல்லேலூயா. மார்க் 1:15 வாசிக்க முடிச்சிடுவோம். மார்க் 1:15. தத்துவ படி. ஆமா, அத பரிசோதனை கேட்கறான். தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது, அங்க இருக்குதா இங்க இருக்குதான்னு கேட்டுக்கிறான். கேட்டு வெளியே வசூத்தாகி தான் இருப்பான். இல்லப்பா, தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளே வந்துச்சு. இங்க மார்க் 1:15 காலம் நிறைவேற்றி மனம் திரும்பி சுவிசேஷத்தை காலம் நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிகள். அப்போ சுவிசேஷம் தான் தேவனுடைய ராஜ்யம். விசுவாசிக்கிறதுனா தேவன் தனக்கு ஆதாமுக்கு 3 குலத்துக்கு ஒரு ஆள் வாங்கி கொடுக்காத விசுவாசம். விசுவாசம் என்ன தெரியுமா? விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவான். கட்சியில் பார்த்தா ஊருக்கு 4 பேர் கசவு, தெருக்கு 2 பேர் கசவு. விசுவாசம் சேதப்படுவது. விசுவாசம்னா தேவனுக்கு அந்த தேவ நீதிக்கு உயிர் ஆதாமுக்கு முழு விசுவாசத்துக்கு மழையே பயந்து போ, விசுவாசே பயந்து போ, சாபம் பயந்து போயிடும். அல்லேலூயா. இதுதான் ஏமாள் ஏதேன் தோட்டத்துல நெகட்டிவா பண்றான். மனதை எப்படி திருப்புறான்? ஜீவ விச்சத்துக்கு விட்டுட்டு எப்படி திருப்பினா? ஏதேன் தோட்டத்துல இப்படியே பார்த்துதான் சொர்க்கமா திருப்பான். இன்னைக்கு வரைக்கும் பட்டுன்னு இப்படி திருப்பி பிசாசு பக்கம் திருப்பி மனதை இப்படி திருப்பி சுவிசேஷத்துக்கு என்ன செய்தி? நன்மை தீமை செய்தி. துர்ச்செய்தியா நற்செய்தியா? அது பயங்கரமான செய்தி. பாதாள வெளியே கொண்டு போற செய்தி போய் பாக்குறாரு. ஏத்துக்கிறான் பிசாசு. சாப்பிட்டு உடனே ஒரு ஆசீர்வாதம் பண்றான். புருஷனையும் திருப்பாடியும் அவனும் பாருங்க, கடவுளோட மனைவி பேச அவங்களோட நேசம். மனைவியே சொல்லிட்டாரு. அவளே போகும்போது நம்ம என்ன அவனும் என்ன பண்றான்? நன்மை தீமை கட்டி சாப்பிட்டானே இல்லையா? மனதை எப்படி பண்ணா? இப்படி திருப்பினான் பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் திருப்பிதான் உலகம் ஃபுல்லா திருப்பாங்களா இல்லையா? விசுவாசு நன்மை தீமையை விசுவாசித்து நல்லவன் ஓடுறான் பாரு. காசுக்கு பணம் இருக்கு, அது ஆட்டு வசனா எப்படியோ இருக்குது. கட்சியில ஆபாமில் செஞ்சு மரணத்துக்கு நேரம் நடக்குது. இப்ப ஏசு சொல்றாரு. ஏசு அதேதான் ஏதேன் தோட்டத்தில் என்ன சொல்ற? அன்னிலிருந்து நான் கெட்ட நான் மாறாது. ஏசு நேற்று என்றும் மாறவே மாட்டாரு. நீ கூட ஒரு ரகசியம் சொல்லுவாரு. நீ ஒரு காரியத்துல மாறாததுன்னா உன்னை ஜெயிக்க யாராலும் முடியாது. ஆனா மனுஷன் மாறிவிட்டான். எங்க ஏதேன் தோட்டத்தில் மாறினான். இன்னைக்கு வரைக்கும் அப்படியேதான். அதான் அரசியல்வாதிகள் ரொம்ப திகைக்கிறாங்க. நாடு என்ன ரொம்ப மோசமா போகுது, நாட்டை திருத்த முடியல, திகைச்சு போறான். நன்மை தீமையிலே மாறாதே இருக்கிறாங்க. இயேசு ஜீவனே மாறாதுகிறாரு. அவர் யாராவது ஜெயிக்க முடியுதா? நீ கூட ஜீவன் செய்து தேவன் தர உனக்கு மாறாது பாரு. 1000 பேர் சேர்த்தாலும் ஒன்னும் அழிக்க முடியாது. ஏன்னா 1000 பேருக்கு ஜீவனை கொடுக்குறான். அவனுக்குள்ள பிசாசே ஓடி விடும். புத்திசா புரியலையா? அல்லேலூயா. அதான் டக்குன்னு மாறிட கூடாது. கிறிஸ்துவுல ஒருவன் வார்த்தையில மிகுந்த கரை நான் ராத்திரி பகல் தேவ நீதிக்கு உயிர்த்த தேவன் ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு தான் சொல்லி பாரு. மாறாது இருக்கிற தாவீது வர அதுக்கு கத்திரின காலத்துல அவன் சொல்லி போதுவா நாதோறும் உமதி நீதி உலகம் சொல்லிட்டே. தாவீது எங்க ஆபிரகாம் எங்க போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த தேவனுக்குள்ளே இருக்க அவன் பிரயாசம் பண்றான். சரி, அப்புறம் இது முக்கியமான விஷயம். திருது இன்னொரு விஷயம். இது முக்கியமான தெரிஞ்சுக்கணும். மனுஷன் என்ன பண்றான்? தப்பு செஞ்சா திருந்துடா சொல்றாங்க இல்ல? டீச்சர் மாறலாம் ஒப்பம்பெல்லாம் சொல்றாங்க. திருந்துடா, கெட்ட வார்த்தை பேசாதா, கெட்ட பண்றா, பீடி பிடிக்காத, பொடி போடாத, கெட்ட காரியம் திருந்துடான்னு சொல்றான் மனுஷன். திருந்த முடியுமா? எப்படி முடியாது. ஆனா ஏசு என்ன சொல்றாரு பாருங்க, இந்த வேர்டு நல்லா கவனிக்கணும். திருந்துன்னு சொல்ல மனுஷனை திரும்பு, மனம் திரும்பு. அதாவது எப்படின்னா அவன் இருக்குதே நன்மை தேவை. அவனை இந்த பக்கம் சீவன் பக்கம் திருப்பாதிய திருந்துதான் பண்ண தந்திரத்தை கட்சி அதேதான் திருப்பி பிரச்சனை உள்ள ஆளாதான் இருப்பான்.
புரிஞ்சுச்சா புரியலையா? இயேசு திருந்துன்னு சொன்னான், திரும்புன்னு சொன்னான். அபவுட் டைம் இந்த பக்கம் ஜீவ வச்சு கண்டிப்பாரு இப்படி பார்த்து சொல்லாத அசுத்தாவி கெட்ட பக்கம் ஓடிச்சு. அது 2000 பிசாசு ஓடிச்சு. லேகோ பிசாசு அப்பா அம்மா இருப்பாங்களா இல்லையா? அவங்க பண்ண ஷாட்டிங்கானே திருந்துடா, யாடா உயிரை வாங்குற மாட்டை வாங்கிடானே, திருந்துடா, ஒழிகாரா சொந்த பந்தம் அவங்க இருக்கிற எல்லா வாத்தியம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. தந்திரம் 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 கட்சியில பலத்தே தான் இருந்தான். அதனால தான் திருந்துன்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்படக்கூடாது. தப்பு திரும்பு, மனம் திரும்பு, ஜீவன் பக்கம் பாரு, அதை தேவன் தனக்குள்ள சொல்லு. இது சொல்றாரு பிசா சொல்ல போல பசுத்த தேவனுடைய அபார மாற்றம் அடைவார். கையை தட்டி அல்லேலூயா. அதனால எல்லாம் உலகத்தை திருந்து 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 போலீஸ் ஸ்கூல் எல்லாம் வச்சு திருந்து திருந்து சொல்லி உன்ன தந்திரம் பாடிக்கிட்டாரு. ஏது சூப்பரா சொல்றாரு, திரும்புப்பா, மனம் திரும்பு. எந்த பக்கம்? ஜீவன் பக்கம் திரும்ப. இந்த பதவி இருக்கு, பதவி பாத்துக்கிறீங்களா? பதவியில் வந்து போய் மாட்டினாக்கா அவன் அங்கிருந்து எழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி என்னதான் ட்ரை பண்ணி குச்சாலும் ஒதுக்கி என்ன ஆகும்? பதவி உள்ளதான் போயிட்டு இருப்பான். ஆனா கரை மேல இருந்து ஒருத்தர் அவனுக்கு ஒத்துக்கூடாங்க வரலாம். அந்த மாதிரிதான் கிறிஸ்து இல்லாம திருந்துடா 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 சொல்ல அவனுக்கு தந்திரத்துல பல்ல கட்சி கண்டப்பாங்க, அதை பார்க்க பல்ல கட்சியில் பார்த்தா அதெல்லாம் போயிருக்கிறான். அப்ப இந்த விஷயத்தை மறக்கூடாது. கிறிஸ்துவின் பக்கத்தில் இருக்க ஜீவ வார்த்தை தேவன் தனக்கு ஆவாம் உணர்வுமா சொல்லிப்பாரு. நடக்காத காரியம் போய் பசு தாவியால வந்து நீ ஆஸ்வதிக்கப்படுவாய். எவ்வளவா கட்சியில தீம் என்ன? ஆட்ட கட்சி, மாட்ட கட்சி, மனுஷன் கட்சி பாயிண்ட் வந்தாதான் எல்லாமே விளக்கம். இயேசு தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தாரு. பிதாவாகி என்ன சொல்றாரு? திடீர்னு நீ நல்லா டீச் பண்ண, பிரசங்கம் பண்ண, ஜீவ வார்த்தை எல்லாம் பேசி பிசாசெல்லாம் சொன்ன. இப்போ நீயே ஒரு வேலை செய்யணும். என்ன கையா செய்யணும்? நீ சிலுவைக்கு போகணும், மனுஷனுடைய பாவத்தை ஏற்றுக்கணும். உடனே சொல்றான் பரிசுத்தன் சிலுவை ஏற்றுவாண்டே அவ்வளவு பாவம் என்ன காரியம் இருப்பாங்க, என்ன அடிப்பாங்க, சபிப்பாங்க, சாப பாவம் மரணம் தரித்திரம் என்ன வரும் அப்படின்னு சொன்னாரு. ஆயிரம் என்னுடைய சித்தம் இல்ல உம்முடைய 3 முறை சொல்றாரு பாரு. பிதா சொன்ன வார்த்தைகளை டக்கு டக்குன்னு கேள்விப்பட்டு இதுக்கு மட்டும் 3 முறை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானா நீங்க இப்படி செய்ய 1000 ஏசத்தை உங்களுடைய அவருடைய சேர்த்து என்னன்னா நீ போப்பா. ஸ்கூல்ல தியரியும் கத்து கொடுப்பாங்க, பிராக்டிகல் கத்து கொடுக்குறாங்களா இல்லையா? நீ தியரி தான் கத்து கொடுத்து எல்லாரும் தேவடைய ராஜ்யம் நீயே ஒரு தியரியை பிராக்டிகலா போய் கத்துக்கிட்டு 3ஆம் நாள் வெளிவா இன்னும் நல்லா தெரியும். எல்லாரும் பாசல் தாவல் நல்லா டீச் பண்ணுவார். இந்த அறிவா சூப்பரா பண்ணுவார் சொல்லி மாடல் காட்டி என்ன பண்ண பிதாவாக எம்மே போயிது கை விட்டது என்ன? தேவடைய ராஜ்யத்துல இருந்து பாவமாக்கப்பட்டாரா? பிதாவாகிய தேவனோட இயேசு இணைந்திருந்தாதான் நீ கூட பிதா குமார் பசுத்த திருத்துவத்துல நீ இணைந்திருந்தாதான் ஜீவனுக்குள்ளே இருக்கிற. அந்த ஜீவ பிதாவை கைவிட்டார், இவர் அவரை கைவிட்டது உடனே உடனே யூதாஸ் காட்டி கொடுக்கிறான். பாவத்தை சம்பளம் மன்னதே இருக்கிறாரா? அடி பிண்டத்துட்டாரா? நண்பத்தையும் மரியாதை கனி புஷ்கினாரில அந்த மாதிரிதான் ஒவ்வொரு மனுஷன் கிடக்குறான் சிலுவையில். நமக்கு ஒரு வேலை முள்ளு குத்துல, கையில் ஆணி அடிக்கல, ஈட்டில குத்தல, ஆனாலும் நம்ம குடும்பத்தை சாபம் பாவம் எல்லாரும் இருந்தா மனுஷனுக்கு மரணமே இருக்குது. அப்ப எல்லாருடைய மரணத்தை சாபத்தை மரணத்தை தரித்தெல்லாம் ஏற்றுட்டு பாதாள ராஜ்யத்துக்கு நேரம் போறாரு. சிலுவையில் போயிட்டாரா? இவர் என்ன சொல்ற? தேவடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. இப்ப இவரே பாதாள ராஜ்யத்துல வந்து எல்லாரும் சாபத்து நிர்வாணம் ஆயிட்டாரு. சிலுவையில தொகை இருக்காங்க, அடி பிண்டி எடுக்கிறாங்க. நன்மத்தையும் மரியாதை கிடையாது. நீ ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி அடி பிண்டி சாப பாவம் மண்ணாலும் சிலுவைன்னா அதுதான் வரும்போது அவர் தான் சொல்றாரு இந்த வருஷத்துல லூக்கா 15:20 தேவடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குன்னு சொன்னவருக்கு இவரே சாபமாகி பாவமாகி மரணமாகி தத்திரமாகி போகுது. அவருக்கு என்ன இருக்கு? தேவடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கு நினைப்பிருப்பா இருக்கதா இருக்கும்போது அவர் எதை பேசுறாரு தெரியுமா? அவ்வளவு சாபத்துல பாவத்துல நன்மை பேச ஜீவார்த்தை பேசுறா. அதுதான் சொல்லுது. அவ்வளோ பாரம் பேக்ல பேலன்ஸ் இந்த சிலுவையில் அட்ட தரித்திரமானார். ஓட்ட கையில என்னப்பா நம்மகிட்ட 500, 1000, 2000, 3000 தான் இருக்கு. அவருக்கு அது கூட இல்லையா பேலன்ஸ்? அவ்வளோ தரித்து உலக அத்தனை தரித்து பயப்படவே மாட்டுறாரு. உடம்பெல்லாம் வியாதி நடிக்க முடியும். நீனா வீரன் இயேசு நீ கூட எவ்வளோ டீப்பா பிசாசுக்குள்ள பயப்படக்கூடாது. ஜீவ வார்த்தை பேசாரு. பிதாவை எப்படி கையில் ஆவி கொடுத்து வீட்டால் குத்து ஆதம் வந்து முழுவதுக்கு குத்தாரா இல்லையா? இப்ப என்ன நினைச்சு 3ஆம் நாள் பாதாள ராஜ்யம் ஜெயிக்கிறாரு இல்லையா? பசுத்தாய் வரா தேவதுனால வந்து
ஏந்து போனதெல்லாம் மீண்டுமா பெற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் வானம் இந்த அப்புறம் உலகமெல்லாம் போ எல்லா ஆதாமுக்குள்ள பாதாள ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. ஜீவ வார்த்தை பேசி தேவன் தனக்கு ஆதாமுக்கு மூடுகளுக்கு பிசாசு ராஜ்யத்தில் ஆகி இந்த மாதிரி பரலோகத்தை பாதாள மரத்தெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு போனாரு. கையெழுத்து அல்லேலூயா. என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிறார் இயேசு. 2 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக படிக்க பாவம் மரியாதவரை நமக்காக, அப்புறம் மரத்தில் தூக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்து நமக்காக அக்கிரமக்காக ஒருவராக என்ன பண்றாரு, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் ஏற்கிட்டு நன்மத்தையும் மரியாதை கட்டி பாதாள ராஜ்யத்துக்கு வராரு. 3 நாள் இருக்கிறார் பாதாள ராஜ்யத்துல. பாதாளத்துல எல்லாம் போய் 3 நாள் ஜீவன்லயே இருக்கிறார். இவை போய் கைவிட்டேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு எனவே கைவிட்ட பிதா மேல கோபம் இல்ல, காட்டிக்கு யுவதாஸ் மேல பகை கசப்பு இல்ல, ரோமர்கள் சபிக்குள்ள ஆஸ்வதிக்கிறார், பகைக்கு நன்மை செய்கிறார், ஜீவவாதியே பேசுறாரு. ஜீவனையும் மரணத்தையும் சாபத்தையும் ஆசுவாதம் சிலுவையில குத்தா கூட அவர் ஜீவனை தான் தேர்த்து கொண்டாரு. அதை தான் தேவனுக்கு பேசுறாரு. ஆதாம் வந்து 3 பேசிட்டே இருக்கிறார். மரணமே பரவாயில்ல, அங்கேயும் ஜீவன் தான் பேசுறாரு. உடனே பாதாளமே பாருங்க என்ன வித்தியாசமா இருக்கு. ஆளு எல்லாம் செத்து இங்க வந்து அப்படியே 5 கவலைப்பட்டு துக்கப்பட்டு 7 மணி ஜீவனை பேச பாதாளமே கக்குது. அல்லேலூயா. அதான் ஜீவ வார்த்தையை தேவனுக்கு ஆதாம். உலகமே ஒரு பாதாளம் வேதனை சாப பாவம் மரணம் உன்னை கக்கிடும். கக்குமா கக்காதா? ஜீவவார்த்தை தேவனி உயிர்த்திருந்ததான் பாவ சாமனம் கக்கிடும். பசுத்த தேவனுக்கு கக்க வச்சு பாதுகாப்பு. கையை தட்டு தேவனும். அல்லேலூயா. பசுதாவே அறிவான நாளிலே எவ்வளோ கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. எல்லாருக்கும் இருக்கு. அப்பாக்கள் இருக்குது, அம்மாக்கள் இருக்குது, அண்ணங்கள், மாமன், மச்சா, சொந்த பந்த ஏரியா ஏசு கிராமத்தோறும் பட்டணத்தோடு சுற்றி திருந்தார். ஏசு எங்க போன திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறானே இல்லை. வேறொன்று கூட நானும் அவர்களுக்கு ஜீவனோட அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். திமிர்வாதனால லேகோன் பெரும்பாடு உள்ளது. திருவான ஜனங்க சிறைப்பட்டவங்க எல்லா ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க சரித்திரக்கு சுவிசேஷம் சிறைப்பட்டவர்களுக்கு நல்ல ஜீவ பார்த்து தேவ நீதி இயேசு சாப்பிட்ட வாக்குதான் சிலுவையில் எல்லாருமே சாப்பிட்ட பாவத்தை மரணத்தை தரித்தெல்லாம் ஏறிட்டு ஜீவ பார்த்து ஜீவன தேவ நீதி ஜீவ ஐஸ்வர்யம் ஜீவமானம் ஜீவ பூமி ஜீவ சந்தம் ஜீவ ரத்தம் அந்த ஜீவன ஆதியம் தேவ நீதிக்கு உயிர்த்தது. லேட்டே பண்ணக்கூடாது. பிரச்சனை வந்துட்டாங்க சத்து வீடு போற கவலை பயம் கூடி வச்சு புட வச்சு போயிடுவோம். உடனே ஜீவவாங்க இயேசு தேவனுக்கு ஆதாமுக்கு முழுவதும் சூழ்நிலை மாற்றணும். சத்தம் மாற்றணும். அட்மாஸ்பியரே மாற்றணும். உங்க குடும்பத்துல வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ஜீவன் தேவ நீதிக்கு இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்த பாவமா தேவ நீதி மரணமா உயிர் தரித்திரமா ஜீவ ஐஸ்வர்யம் சாபமா வாக்குத்தத்த ஆசீர்வாதம் எல்லையில ஜீவ உலகம் ஜீவமானம் ஜீவாவி ஜீவாத்மா ஜீவசரம் ஜீவ பூமி ஜீவசரம் தேவ நீதிக்கு உயிர் தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கலாம அசுத்தாய் போக பசுத்த தேவனுக்கு வர நீ பாதுகாக்கப்படுவாய். உலகத்துக்கு நீ பூமிக்கு உப்பாய் இருப்பாய். பசுக்கு தான் அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நீ அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. சோத்திர ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய ஐயா ஜெபப்பட்டீங்களா? ஆண்டவரே நம்ம சபை என்ன சபை நமக்கு வானம் ஒரு பூமி பார்த்தபடி உலகத்தை 814 கோடி பேர் இருக்கிறான். இந்திய தேசம் 140 கோடி ஜனங்கிறாங்க. தமிழ்நாட்டில் 7 கோடிக்கு அதிகமான வேலூர் மாவட்டம் எங்க போனாலும் பாதாள ராஜ்யத்தில் தான் தேவனுடைய ராஜ்யத்தை ஆக்டிவேட் பண்ணல. தேவ நீதி தேவனுக்கு ஆதாம் மூடு உணர்வுமா யாரும் கூடாது. விசுவாச ராஜ்யமாக எங்க பார்த்தாலும் சிலுவையில் அறியப்பட்டவர்களாக வியாதிப்பட்டவர்களாக தரித்திரப்பட்ட அவமானப்படுறாங்க. சாபங்களை பாவங்களை மனம் தரித்திருக்காங்க. அப்படி உலகத்தில் 814 கோடி பேர் இயேசு தேவன் தன் ஆதாம் வாழ்நாள் கட்டுங்க அசுத்தத்துக்கு பசுதை பூமி கட்டுங்க தேவத்துக்கு பணிவிடை செய்கிறதா ஏசு எங்கு சுற்றி இந்த பிசாசின் பலவர்களாக யாரும் வெளியில் ஆகிட்டார். இயேசு ஜீவசோதனை தேவ நீதி உயிர்த்தல கிராமங்களில் பட்ட சொந்த பந்த ஏரியாக்கள் கத்த பிள்ளைகள் எல்லாருக்கும் இயேசு தேவன் தன் ஆதாம் கொடுக்குறதா அசுத்தாய் தோன்றி பசுதாய் தேவர்களெல்லாம் பணிவிடை செய்கிறதா ஈரை திராட்சை செடி நாங்கள் குடிகள் ஒரு நிலைத்திருக்கும்படி தாவிதை போல ஏதாவது உடனே ரத்தத்தால் கிறிஸ்துக்களை நிலைத்திருந்து விசுவாசிகளுக்கு தேவட ராஜ்யத்தில் தேவட ராஜ்யத்தின் ஆசீர்வாத நன்மைகளா சுதந்திரித்து சகல ஆசீர்வாதம் நித்திய பரலோக ராஜ்யத்தில் சென்றடைய இந்த செய்தி கேட்க ஒப்புடுகிறதா தேசங்களை குடும்பங்களை பட்டங்களை இயேசு பரிவிதிக்குள்ள ஒப்புடுகிறதா சத்துக்களை செல்லடிக்கிறதா தேவடைய ராஜ்யம் சுவாமிக்கப்படட்டும். மாபெரிய கொண்டு ஒரு ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபங்களும் ஜீவன நல்ல பிதாவே ஆமென். சமாதானம்
பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே அவர் அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆத்மஸ்ராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகிலேக சபையினருக்கு ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி கொடுக்கப்படுது. ஃபேஸ்புக்கில் போக துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் போக ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள், இன்னொரு சேனல் எம்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல். இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் லேபிள் பங்கு பண்ணால் என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஏபிலை கொண்டு வருவார். இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்களால் கர்த்தரை கணவன்கள் கர்த்தரை காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தரை காணிக்கை செலுத்த விடுவார். கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் லேபிள் தேவன் உங்களை அருமையாக பயன்படுத்தும். Praise God.